வணக்கம் நண்பர்களே. சிறகுகள் வீசும் சக்தி அப்படிங்கிற கதையோட நான் இந்த கோலத்தை தொடங்குறேன். கோலம் ஏன் போடணும் அப்படிங்கிற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு பழமையான கிராமத்தில் அருணாச்சலம் என்கிற மகா ஞான குரு இருந்தார். அவர் தன் சீடர்களுக்கு அனைத்து விதமான ஞானத்தையும் சிறப்பாக வழங்கி வந்தார். அதில் ஒரு பெண் சீடரும் இருந்தார். அவர் பெயர் பார்வதி. அருணாச்சலம் என்ற குரு ஒரு ரகசியமான மகா மந்திரத்தை கற்று வைத்திருந்தார். இந்த மந்திரமானது கோலங்களோடு பிறந்து ரகசிய சக்திகளை உருவாக்கும் என்பதன் மூலம் தனித்துவமாக இருந்தது. ஆனால் இந்த மகா மந்திரத்தை யாரிடமும் சொல்லாமல் ரகசியம் காத்தார் குரு. ஏனென்றால் அம்மந்திரம் தவறான நபர்களிடம் சென்றால் அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஆகையால் இம்மந்திரத்தை ஒரு புதையல் போன்று மறைத்து வைத்திருந்தார். ஒரு நாள் அதிகாலை 3 மணி அளவில் குரு தன் வாசலில் ஒரு அற்புதமான கோலத்தை வரைய ஆரம்பித்தார். அது சாதாரணமான கோலம் அல்ல, லட்சுமி கடாட்சம் நிறைந்த மந்திர கோலம். குரு அக்கோலத்தை வரைந்து கொண்டு அம்மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த கோலத்தில் இருந்து சிறகுகள் வீசும் சக்தி ஒன்று வெளிப்பட்டது. அதிலிருந்து செந்தாமரை மலர் மேல் சகல செல்வவளம் நிறைந்த மகாலட்சுமியானவள் தகதகவென ஜொலித்தாள். அந்த குரு இரு கரங்களையும் கூப்பி மெய் மறந்து மகாலட்சுமி தேவியை கண் இமைக்காமல் பார்த்து வணங்கி கொண்டு நின்றிருந்தார். மகாலட்சுமி தாயானவள் குருவிற்கு சில ஆன்மீக ரகசியங்களை போதித்துவிட்டு பின் அனைத்து செல்வ வளங்களையும் வழங்கி குருவை ஆசிர்வதித்து மறைந்தாள். பின்பு குரு சுற்றுமுற்றும் யாரேனும் பார்க்கிறார்களா என கவனித்துவிட்டு யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து வீட்டிற்குள் சென்றார். ஆனால் வீட்டிற்கு அருகில் ஓர் மரத்தின் பின்னால் இருந்து வெறித்த இரு கண்களோடு சிலை போல் ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. அது வேறு யாரும் இல்லை, அருணாச்சல மகா குருவின் சீடரில் ஒருவரான பார்வதி என்கிற பெண் சீடர் ஆவார். பார்வதி மறைந்திருந்து அங்கு நடந்த அனைத்தையும் கண்டு மெய் சிலித்து போனாள். ஆனந்த கண்ணீரில் நனைந்திருந்தாள். சில நாட்கள் சென்றன. குருவின் மகத்தான சொற்கள் எப்போதும் கிராமத்தில் பேசப்பட்டு வந்தன. பார்வதிக்கு தன் குரு வரைந்த கோலத்தில் ஆர்வம் தொற்றிக் கொண்டது. ஒரு நாள் பார்வதி தன் குருவின் வாசலில் வந்து, குருவே, நான் இந்த மந்திரத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டாள். குரு அவள் சொல்வதை கேட்டு திகைத்து நின்றார். பார்வதி நடந்த எல்லாவற்றையும் கூறினாள். ஆனால் குருவோ சிறிது நேரம் கண்களை மூடி தியானித்தார். அவர் கண்களுக்குள் மகாலட்சுமியானவள் காட்சி கொடுத்து புன்னகைத்தாள். அதுவே சம்மதம் என்பது போல் இருந்தது. சரி, நான் உனக்கு அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் என்றார். அவர் அந்த மந்திரத்தை பார்வதிக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவர் கூறியது, இந்த மந்திரம் முக்கியமானது, அதை நன்கு புரிந்த பிறகு மட்டுமே அதை உபயோகிக்க முடியும் என்றார். ஆனால் பார்வதி இம்மந்திரத்தை கற்றுக்கொண்ட பிறகு மெதுவாக ஒரு கோலத்தை வரைய ஆரம்பித்தாள். அவளின் வரையல் ஒரு அற்புதமான மாற்றம் கண்டு அந்த கோலத்தில் இருந்து சிறகுகள் வீசும் சக்தி தோன்றியது. அந்த சிறகுகள் கோலத்தில் இருந்து உலகம் முழுவதும் பறந்து இதை பார்ப்பவர்களுக்கு சாத்தியமான மாபெரும் சக்திகளை அறிமுகப்படுத்தியது. இந்த கோலத்தின் ஊக்கத்துடன் பார்வதி தன்னுடைய புதிய வழியை கண்டாள். அந்த வழி திறந்த மனதையும் அழகான உலகத்தையும் வெளிப்படுத்தியது. எனவே பார்வதி அதன் மூலம் மந்திரம் மற்றும் கோலம் பற்றிய அர்த்தத்தை உணர்ந்தாள். சிறகுகள் வீசும் கோலம் பார்வதி மற்றும் குருவிற்கு ஒரு புதிய சக்தி அளித்தது. அந்த மகா மந்திரம் மக்களுக்கு புதிய திறனையும் சக்தியையும் உண்டாக்கியது. நண்பர்களே, கோலத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த ஒரு சின்ன கதை மூலமாக இங்கே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கதை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன நண்பர்களே, சிறகுகள் வீசும் சக்தி இந்த கதை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கதை எப்படி போச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே கோலத்தை பற்றியும் சொல்லுங்கள். கோலத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயத்துலேருந்து ஒரு சின்ன கதையாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கோலத்தோடவே சேர்த்து இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். கட்டாயம் பாருங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய கதையை கேட்டதுக்காக ரொம்ப நன்றி. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கோலம் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு அழகான கோலமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையும் காத்துட்டு இருக்கு. மறக்காமல் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.